அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸ்ல பார்க்க போறோம். மேஷராசி. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே சரியாக மார்ச் 29, 2025 கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல 7.5 சனினா என்ன, சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ள போகணும். முதல்ல 7.5 சனினா என்னன்னா, சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு, மைண்டு. ஒருவருடைய அளவற்ற கல்வி, பதவி, பணம், இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு விஷயம், குரோத்து, சங்கடம், நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும்? என்னுடைய மனம் தீர்மானிக்கும். அந்த மனதை சனி பகவான் பிடிப்பது தான் 7.5 சனி. சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் 7.5 சனின்னு சொல்றோம். இப்போ மேஷராசிக்கு விரய சனியா தொடங்குறார். மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய். இங்கே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை, பகை கிரகங்கள். அப்போ செவ்வாயுடைய தாக்கம் சனி மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அதை எதிர்பார்க்கத்தான் வேணும். இல்லைன்னு பொய் சொல்லலாம் முடியாது, நம்மளே நம்ம ஏமாத்திக்க முடியாது. அப்போ மேஷராசிக்கு பொதுவாக இந்த 7.5 சனி என்னால் என்ன நடக்கும்னா, சில சங்கடங்கள், கணவன் மனைவி உறவு, அதில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றி நம்ம பேசுவோம். ஒன்று மட்டும் உறுதி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடி அல்ல, அனுபவமே. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த முதல் 4 மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும். என்னதான் 7.5 சனி மார்ச் 29 தண்ணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும். இதை பயன்படுத்திக்கணும். கையில் காசு வந்த உடனே டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும். ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும். தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும். தேவையில்லாத உறவுகள், அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும். அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல தெளிவா இருந்த மனம், நல்ல ஆரோக்கியமா இயங்கிக்கிட்டு இருந்த மனம் சில மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம். இது 7.5 சனியுடைய தாக்கம். தூக்கம் கெடலாம். அதே மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது நீங்க எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான், திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம். இதெல்லாம் எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த இயரோட 2ஆம் பகுதியில் ஒரு ஆகஸ்டுக்கு மேல மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெற்றியை நீங்க பெறணும்னா உங்க தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும். அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க கன்சல்டேஷன் மூலியமா சொல்ல முடியும். நம்பர் 1. ஸோ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, புத்தாண்டு ஃபுல்லா என்னென்ன நல்லது இருக்கு, எது கெட்டது இருக்குன்றதை பத்தி பார்த்தோம். தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல நல தீர்த்தத்தில் குளிச்சு
தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு 21 முறையாவது சொல்ல வேண்டும். 2, சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும். இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்கிறாங்க. 2.5 வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது. ஆண்டாண்டுக்கு வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனி பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது. கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க. ஆக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருக்கணிதப்படி சனி பயிற்சி மேஷராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணகட்டத்தினால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை, அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும். வேஷ்டி, துண்டு, புடவை ஏதாவது தானம் பண்ணலாம். ஒரு 50 பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். 3வதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது, உடைகள் அளிப்பது, இதுதான் உங்களை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். இதெல்லாத்தோட முக்கியமானது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷபராசி. இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு 2025. இதில் 12 ராசிகளில் ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ரிஷபராசி. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ரிஷபம் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள், ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள். 1 மார்ச் 29, 2025 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில். இதில் முதல்ல சனி பயிற்சி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதனால என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போக போகிறார். ஆனால் அது மிதுன ராசி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது புதனுடைய வீடு, குரு பகவானுக்கு ஆகாத வீடு 2. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திலும் மாறப்போகிறார்கள். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ 95 அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்கலாம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவிட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கிறது. 1, இதுக்கு என்ன காரணம்? தற்சமயம் 10இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளை கடந்து வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது 7.5 சனி 7.5 வருஷங்கள், அஷ்டம சனி 2.5 வருஷம். இது ரெண்டும் சேர்த்தாக்க 10 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான். மிச்சம் உள்ள 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டில் ராசியின் 3, 6, 11 இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார். பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த 7.5 சனியிலும் கூட அஷ்டம சனியிலும் கூட ஆண்டியாக இருந்தவர்களை அரசனாகவே மாற்றிருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துக்கு தாண்டி 11ஆம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றது.
பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். இது கிடைக்கப்பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னது? முதல்ல நல்ல மனையாள் அமைவது, நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்றோம். அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள். காவல்துறையில் 2 பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மதித்து மக்களுக்காக பகல் பார்க்காம, பொண்டாட்டி புள்ள கூட ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல், நம்மெல்லாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களோட இதில் போய் உட்கார்ந்தா தான் தெரியும். கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி ஓட்டி மக்களுக்கு பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரோந்து போகிறாங்க. நம்மெல்லாம் ஜாலியாக தூங்குறோம் ஏசியில் படுத்துக்கிட்டு. அவங்கெல்லாம் அந்த மே மாதம் அந்த கடும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், தண்ணி போட்டிருப்பான், காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான், என்னென்னமோ நடக்குது. அவங்கள பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், தாக்குறாங்க. எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் 2 பகுதி இருக்காங்க. சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்கு. சில லஞ்சம் வாங்குவது, அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக இருக்கக்கூடியது, சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காம இருக்கிறது, இதுவும் இருக்கு. சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள், நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது. இது உண்மை. மிகப்பெரிய வாழ்க்கையிலே வாழ்க்கையே கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க. சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய, பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது, ஆங்கில புத்தாண்டு. இப்போது இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். குரு பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிறார். சில பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து கெடுத்துருவார். எப்படி கெடுப்பார்? கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க, பணம் வரதை வச்சு. இந்த பணமும் வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற ஒரு செலவு வரும். இதை கொடுத்துட்டு உடனே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கிறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அப்படியே தள்ளி மாதிரி அடித்து விடுவாங்க. அதை பண்ணக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்காக அதை சொல்கிறோம். ஒட்டு மொத்தத்தில் வேலை, தொழில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். இது உண்மை. இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும். ஆஃப்டர் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 95% அவுட் ஆஃப் 100 அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும், எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் டெய்லி கொடுங்க. மிதுனம், கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட எப்பவுமே எல்லா ராசியிலுமே 100% அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது. அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப 60 முதல் 65% நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும். ஏற்கனவே சொன்னபடி 2024 விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ற்கு மாறும்பொழுது அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில தொழில் செய்யணும், அப்ராட்ல
ஏன்னா 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குடிக்கும், உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். அப்போ அப்ராட்ல ஐடியில் இருக்கீங்களா மிதுன ராசியில், சார் ரொம்ப வருஷமா சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பிஆர் வாங்கணும், இல்லை வந்து விசா, அங்கே லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். முக்கியமாக மிதுன ராசி நண்பர்களில் இந்த பண தொல்லைகள், பண வரவு இல்லாமல், அதாவது கொடுத்த பணம் வந்து வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 நடக்கும். நம்பி ஏமாந்து போறது மிதுன ராசிக்கு வந்து கை வந்த கலை. நம்பி ஏமாந்து போறது, ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போறது, மறுபடியும் நம்புறது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். முக்கியமா நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியா மாறுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும். உள்ளேயும் போக முடியாம, வெளியிலையும் வர முடியாம, துப்பவும் முடியாம, முழுங்கவும் முடியாம தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். நீங்க ஒருத்தன் வந்து நீ யார்கிட்ட நீங்க பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டாரா கிழிச்சிட்டு இருக்காரு, அவமானப்படுத்துறாரு. நீங்க யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களால கேட்க முடியல, என்னதான் பண்ணாலும் வாங்கவும் முடியல. இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆனா இனிமேல் நீங்க பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல்ல யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. பணம் முக்கியமா அண்டர்லைன் பண்றேன், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடும். இந்த ஆண்டுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா மிதுன ராசி அன்பர்களே, நீங்க மிதுன ராசியா இல்லை உங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது மிதுன ராசியா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கோர்ட்டு கேஸ் நடக்குதா, தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. அதீத கவனம் தேவை. ஜென்ம குருவாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம், வரும்னு சொல்லலை, வரலாம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய, சார் ஒரு 10 வருஷம் சார் 15 வருஷமாக நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும் சார், இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்றைக்கி அதிகம். அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் கண்டிப்பாக தரும். ஆக ஒட்டு மொத்தத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அப்ராட் ஜாப்ஸு, அப்ராட் எஜுகேஷன், அப்ராட் மேரேஜ், அப்ராட் செட்டில்மெண்ட்டு நடக்கும். நிறைய பாக்கியங்கள், தொழிலில் வந்து நினைத்து பார்க்க முடியாத பாக்கியங்கள் உண்டாகும். சட்டத்துறையில், அரசியல் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவாக வருவதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குடைய பரஸ்பர நட்பில் கவனம் தேவை, ஒத்துமையில் கவனம் தேவை. குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடியவங்களாம் தேவையில்லாத வார்த்தையை விட வேணாம்னு சொல்லியிருக்கோம். தாய் தந்தை கிட்ட மரியாதையுடனும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறக்காமலும் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் விட முக்கியம், பணம் வரும், வந்த பணத்தை காப்பாற்றணும். அதை செலவு பண்ணி கண்ணாபின்னு விட்டுட்டீங்கன்னா கஷ்டம். உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கே. கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மாத்ருகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருகின்ற
ஆங்கில புத்தாண்டு 2025ல ஏற்கனவே சொன்னபடி 3 பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. ஏன் அப்படி சொல்றோம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், மனிதனோட லைஃப்ல பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேற, பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது, அதை பயணிக்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேற. பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். இப்போ 7.5 சனி அஷ்டம சனியில எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும். ஒளி பொருந்திய கடகராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்தது. இது நாள் வரை 2.5 வருஷமா முக்கியமா கடகராசி என்பவர்களுக்கு நடந்ததுல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது. எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது. பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க. அதாவது இவன் ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இல்லாதவனை, பதவியில் இல்லாதவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை. பணம் இல்லாத, அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சிருக்க முடியும், பதவி வச்சிருக்க முடியும். அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல சில சங்கடங்கள் இருக்கலாம், இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும். இதுதான் சிம்டம். அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும். நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தன்னை அறியாமல். இதெல்லாம் தான் சிக்னல். நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை பேசுவீங்க. இதெல்லாம் தான் கடகராசி என்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர போகிறீங்க. ஒன்று, அந்த கூட்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி என்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும். மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும். உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும். பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டு போன பெயர் மறுபடி இல்லை, இவர் தப்பானவர் இல்லை, இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்கும், சொந்தக்காரங்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க, நண்பர்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2ல் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற சிரமங்கள் இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது. வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும், வேறு தேவை இருக்காது. பணத்தை சேர்த்து வைங்க. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள், தேவையில்லாத இப்போ தான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம், குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் உண்மை என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சரியா? இது ஒன்று. போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நினச்சா
உயிரையே குடிச்சிடும், குடும்பத்தையே அழிச்சிடும், ஜாகிரதையா இருக்கு. தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள், சேம் ஆணுக்கு ஆண் நட்பும் சரி, ஆணுக்கு பெண் நட்பும் சரி, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையா இருக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு, 100% உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம், அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும், 10,000 கோடியாக இருக்கட்டும், உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். சிம்மம், காலபுருஷனின் 5ஆம் வீடு. அடுத்த ஆண்டு இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகளை பற்றி பேசணும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ஒரே வருஷத்தில் வர்றது அபூர்வம். இதில் ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி. சிம்மத்துக்கு எப்பவுமே சனினா ஆகாது. நம்பர் 1 விரோதி அப்படின்னா சனி தான். சனி பகவானுக்கும் அப்படிதான். சூரியன்னா நம்பர் 1 விரோதி. நன்மை செய்ய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசி தான். தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி. நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை? நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடைஞ்சிட்டு அது கர்ஜிக்குதுன்னா முடியுமா? கர்ஜிக்கத்தான் செய்யும். மெக்னானிமிட்டி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி, அதிகமாக பரந்த மனப்பான்மை, அது சிம்மம். தன் உயிரை கொடுத்தாவது தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி. தன்னை யாராவது உண்மையாக விரும்ப மாட்டாங்களா? தனக்கு யாராவது உண்மையாக இருக்க மாட்டாங்களா? தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு ஏங்காத சிம்ம ராசி என்பர்களை நீங்க பார்க்கவே முடியாது. கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி தான். இந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி. யாரையுமே சாராமல் நீ என்ன வேணா அடி, என்ன வேணா எனக்கு பசி பட்டினி இருக்கட்டும், நான் உன்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, அது சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்ம ராசி என்பர்கள் இப்போ அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான். என்னடா 2015லேருந்து 2019 வரைக்கும் வரட்டி எடுத்த சிம்மராசி அன்பர்கள் 2020க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசி ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சி நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுற்றினால் எடுத்து மண்டையில் பட்டார்னு போட்டா மாதிரி சிம்மராசிக்கு அஷ்டம சனி. என்ன பண்ணுறது? இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29, 2025 மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இதில் ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்குது உங்களுக்கு, ஒரே ஒரு சொல்லிக் கொடுறதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வரார் அவர். அது ஒன்றை தவிர சத்தியமாக என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை. உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களோட 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார். இதில் அதிசயங்களும் உண்டு. சில சிம்மராசிக்கு ஒரு 5 முதல் 10% சிம்மராசி என்பவர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடைச்சி மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி காருகளை வாங்கி பணம் பேர் புகழ்னு ஏறவும் உண்டு. அது விதி விலக்குகள். விதி விலக்குகள் விதியாக முடியாது. சிம்மராசிக்கு தேவையில்லாத செலவை பண்ணுறதுல பந்தாக்காக ஒரு இதுக்காக செலவு பண்ணுறதுல சிம்மராசி அடிச்சிக்கவே முடியாது. இந்த வீண் செலவு பெருமைக்காக செலவு பண்ணுறத சார் நீங்கள் ராஜா தான், ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கள்ல, அவரும் 1 வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல, அப்படி நினச்சிக்கணும். இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்ட வாய். கை ஓட்ட வாயும் ஓட்ட, கண்ணா பின்னான்னு வாய் ஓடுறது.
நான் அதை முடிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், நான் என்னால் தெரியுமா யாருன்னு, நான் யாருன்னு தெரியுமா, நான் இதை செஞ்சிருவேன். இப்போ இதை நீங்கள் கம்மி பண்ணலன்னு சொன்னால் தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் இழுத்து விட்டுருக்கீங்க. அது ரெண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோடு இருக்குமா இல்லை வெறுமனை நீங்கள் இருப்பீங்களான்றதை முடிவு பண்ணும். இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும். சிம்மராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். சில நேரங்களில் பணிய வேண்டிய இடத்துல பணியணும், எகிற வேண்டிய இடத்துல எகிரணும், தாவ வேண்டிய இடத்துல தாவணும், கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வணும், குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும், மறைய வேண்டிய இடத்துல மறையணும். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய 2ஆம் பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்கள் நாஸ்திகனாக இருந்தால் கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார். தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேற படிக்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், டைவர்ஷனை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமாக தேவையில்லாத காதல் தேவைதான். அதில் தேவையில்லாத காதல்னா ஒத்து வராத, நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது. உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்யுதோ அது தேவை உள்ளது. அதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் செய்யலாம். நீங்கள் முதல்ல உங்களை கவனிங்க சார், அடுத்த 2 வருஷம். அதனால் தேவையில்லாத சபலம், தேவையில்லாத இது நட்பு, தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆக ஒட்டு மொத்தத்தில் ஆரோக்கியத்தில், பணத்தில், வேலையில், செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில், பேச்சில், நிதானத்தில் கவனங்கள் தேவை. நல்லதுன்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு நடுவில் தான் சில வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, சில வெளிநாட்டு முதலாக ஃபாரின் ட்ரிப்பு போகிறது, சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. இதெல்லாம் இதுக்கு நடுவுலையே நடக்கும். நல்லதும் நடக்கும். தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வரும்போது உடல் வஸ்திரம், அதாவது வஸ்திரங்கள், ஆடை வஸ்திரம் ப்ளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தர்மங்கள் செய்கிறீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார். 2, தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும்போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும். 3வது, அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும்னா அதில் சந்தேகம் இல்லை. புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கன்னிராசி. 12 ராசிகளில் அபூர்வமான ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கன்னிராசிக்கு பொருந்தும். ஏன் இந்த அபூர்வம்? காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ராசிக்கு ஒரு அபூர்வ நீதியும் அபூர்வ குணாதிசயமும் அபூர்வ சக்திகளும் உண்டு. ஒரே ராசியில் ராசிநாதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற அதிசயம் அபூர்வம் இந்த ராசியிலே நிகழும். புதன் பகவான், வித்தைக்கு பெயர் போன புதன் பகவான், வாக்குக்கு பெயர் போன புதன் பகவான், உலக ஞானத்திற்கு பெயர் போன புதன் பகவான், கணக்கிற்கு பெயர் போன புதன் பகவான் ஒரே ராசியில் ஆட்சியும் பெற்று எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற வீட்டில் உச்சம் பெறாது. இந்த புதன் பகவானுக்கு மட்டும், இந்த கன்னிராசிக்கு மட்டும் அந்த மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுவார், ஆனால் உச்சம் பெற மாட்டார். எந்த ஒரு கிரகமும் 9 கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற இடத்தில் உச்சம் பெறுவதில்லை. கன்னிராசிக்கு மட்டும் அந்த அபூர்வம் என்பது உண்டு. எல்லா கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. கன்னிராசி 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 7இல் மாறும் கண்டக சனியாக வருகிறார். கண்டக சனி அப்படின்னோடனே நம்ம உள்ளதை உள்ளபடி உறக்க சொல்லக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆஸ்ட்ராலஜர். கன்னிராசி 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான்
மிகப்பெரிய சோகங்களை ஏற்படுத்துவார், சில துக்கங்களையும் தடைகளையும் ஏற்படுத்துவார்னு சொல்றது முற்றிலுமான பொய். கன்னி ராசியில் சனி பகவான் ஆனவர் 11 ராசியிலும் இடம்பெறாத சுபத்துவத்தை கன்னிராசியில் உட்காரும் போதோ கன்னிராசியை பார்க்கும் போதோ தீருவார். கன்னிராசியில் கண்டக சனியாக வரக்கூடிய சனி பகவான் அது மோட்சஸ்தானமாக வருவதனால இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஆலய தரிசனங்கள், கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய அபூர்வ தெய்வங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யோக்கியதையும் தருவார். அந்த நெகட்டிவ் சைடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், கான்ட்ரவர்சிஸையும் ஏற்படுத்துவார். ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. ரொம்ப வருஷமா இருந்து வந்த கடன் தொல்லைகள், பண தொந்தரவுகள், கொடுக்கல் வாங்கல் பைசல்களில் இருந்து வந்த தகராறு, பஞ்சாயத்துகள், நோய் வாய்ப்பட்டு அதற்கு நிறைய பைசாவை செலவழிக்கிறது. எதுக்கு வேணா பைசா செலவழிக்கலாம். நோய்க்காக செலவழிக்கும் போது அதில் பிரயோஜனமும் இல்லை, வலியை வேற தாங்கணும், பைசாவும் செலவாகும், எந்த உருப்படியான வேலையும் செய்ய முடியாது, நம்மளை வேற ஒருத்தர் பார்த்துக்கணும். ஆக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு தான் சொல்கிறோம். அதில் அவஸ்தைப்பட்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தாண்டை சொல்லலாம். தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது குடும்பம் ரெண்டாக சிதையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கோவப்பட்டுட்டு பேசிட்டு இந்த வார்த்தையை பேசிட்டாரே என்னுடைய கணவர், இந்த வார்த்தையை பேசிட்டாலே என்னுடைய மனைவி அப்படின்னு வருத்தப்பட்டு மனசு நொந்து போய் குழந்தைகள் அப்பா பக்கம் கொஞ்சம் அம்மா பக்கம் கொஞ்சம் அல்லாடக்கூடிய நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் பெத்த குழந்தைங்க எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அவங்க எதுக்கு அனுபவிக்கணும்? ஒரு கணவன் மனைவி பிரியலாம், ஏன் பிடிக்கலைன்னா விவாகரத்து கூட செய்யலாம், தப்பே இல்லை. ஒரு தாய் தந்தை பிரிவதோ விவாகரத்து செய்வதோ மிகப்பெரிய தவறு. சனி பகவான் சமசப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பதினால் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீண் பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈஸ்வரனை நினைச்சு நிறைய தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் தீர்வு. புதிய நட்புகள் நிறைய வரும், அதனால பிரச்சனைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணை மீது சந்தேகங்கள் அதிகமாக தோன்றும். இங்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம். முதல்ல சந்தேகம் வந்தா யார் மேல சந்தேகப்படுறோமோ அவங்களோட நிம்மதி அடுத்தது தான் போகும், நம்ம நிம்மதி தான் முதல்ல போகும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அது டெம்பரரி தான், பர்மனன்ட் இல்லை. கட்டிடத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்பு முனை ஆண்டாக இருக்கும். பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண நிச்சயங்கள் நடத்தப்படலாம், திருமணங்கள் நிச்சயமாகலாம் இந்த ஆண்டுக்குள்ள. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வு மறுக்க முடியாத தீர்வு. திருநள்ளாறில் வீட்டிருக்கக்கூடிய, காரைக்காலில் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை கோவிலுக்கு போய் நல தீர்த்தத்தில் நீராடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்று அபிஷேகம் செய்து, சனீஸ்வரனுக்கும் அபிஷேகம் செய்து, தூணில் இருப்பார் சனீஸ்வரன், அபிஷேகம் செய்து கருங்கோலை மலரை அவருக்கு சாத்தி அதுக்கு பிறகு வெளியே வந்து வஸ்திரதானம், அன்னதானம் வழங்கும் போது ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும். 2, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும்பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும். இது எல்லாத்தையும் விட 3வது பிராயச்சித்தம்னு பார்த்தீங்கன்னா, அனாதை குழந்தைகள், பெண் குழந்தைகள், 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கல்வி உதவி, நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதவி, நீங்கள் பெரிய பணம் படைத்தவராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், கொடுக்கணுங்கிற மனசு வேணும். பணம் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பணம் செல்வதில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அப்படிங்கிற வாலியின் சொல்லிற்கேற்ப நீங்க கொஞ்சம் மனசு திறந்து அநாத குழந்தைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இந்த புத்தாண்டில் அமையும் என்று கூறி என் உயிரினும் மேலான கன்னிராசி பெருமக்களே, மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.